அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கூகுள் மீட். இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுன் பீரியட்ல 50% ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ்லயே மூழ்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்பா ஜூம் ஆப் 2 மாசம் முன்னால வரைக்கும் ட்ரெண்டிங்கா இருந்தது. ஏன் இந்த ட்ரெண்டிங்னா ஒரே டைம்ல 100 பேர் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ண முடியும், அதுவும் டோட்டலி ஃப்ரீயா. இந்த லாக்டவுன் பீரியட்ல இப்படி ஒரு ஆஃபர் நிறைய கம்பெனிஸ்க்கும் ஸ்கூல்ஸ் காலேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ வரைக்கும் 300 மில்லியன் யூசர்ஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கூகுள் நிறுவனமோ நாசா ஸ்பேஸ் எக்ஸ் இன்னும் பல நிறுவனங்கள் இந்த ஜூம் ஆப்பை ஏற்கனவே தடை பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 4 டேஸ் முன்னால கூட இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டு ஜூம் ஆப்பை இந்தியாவில் தடை பண்ணணும்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதுக்குண்டான ரிசல்ட்டை 4 வீக்ஸ்க்குள்ள சப்மிட் பண்ண சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக அப்பீல் பண்ணியிருக்காங்க, என்ன காரணத்துக்காக பேன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் பண்ற யூசர்ஸுக்கு சேஃப்டி இல்லை, அதாவது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்னா என்ன? இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிறோம், மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நான் ஒரு எண்டு நீங்க ஒரு எண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசுறேன். இப்போ நான் பேசுறது உங்ககிட்ட ரீச் ஆகிறதுக்கு முன்னால நம்ம 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி. இந்த இடைவெளியில் என்ன பண்ணுன்னா, நான் பேசுகிற வாய்ஸோ மெசேஜோ அப்படியே கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணிக்கும். உங்ககிட்ட போய் சேர்ற வரைக்கும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஆர்ட்டு தான் போகும். உங்ககிட்ட சேரும்போது தான் அது வாய்ஸாவோ மெசேஜாவோ போகும். அப்போது இந்த இடைப்பட்ட நேரத்தில் யாராவது நம்மளோட வாய்ஸையோ இல்லை மெசேஜையோ ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான் போகும். அவங்களுக்கு நம்ம என்ன பேசியிருக்கணுங்கிறது தெரியாது, மெசேஜ் அனுப்பிச்சிருக்குங்கிறது புரியாது. ஆனால் இந்த ஃபெசிலிட்டி நம்ம ஜூம் ஆப்பில் கிடையாது. நான் இப்போ பேசுகிற வாய்ஸு இடையில யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன மெசேஜ் அனுப்புங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை, ஒரு ப்ரைவசி இல்லை, ஒரு சேஃப்டி இல்லை. நம்ம என்ன பேசுறது ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியும். இதுதான் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இன்னும் ஜூம் ஆப். ஜூம் ஆப் நிறுவனத்திலிருந்து 30/5/2020 அதாவது நேற்று NDTVயில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜூம் ஆப்பை பெய்டு பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி இன் ஃபியூச்சரில் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜூம் ஆப்புக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா இப்போ கூகுள் மீட் ஆப்பை யூஸ் பண்ணலாம். அதுவும் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி நம்ம மொபைலில் வீடியோ கான்ஃபரன்சிங் போடுறது, மீட்டிங்கை எப்படி அட்டன் பண்ணுறது, நம்ம மீட்டிங்கை எப்படி கிரியேட் பண்ணுறது, லேப்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெளிவாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் மீட் ஃபீச்சர்ஸ் பாருங்க. 3 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. கடைசியா இருக்கிற ஆப்ஷன் பெய்டு ஆப்ஷன், அதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்பவுமே ஃப்ரீ தான். செகண்ட் ஆப்ஷன் செப்டம்பர் 30th வரைக்கும் ஃப்ரீ. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ எப்பவுமே ஃப்ரீயா இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்டா ஒரு மீட்டிங் 1 மணி நேரம் வச்சுக்கலாம். அந்த ஒரு மீட்டிங்க்கு 100 பேரை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது ஒரு மீட்டிங்க்கு 100 பேரை நம்ம வீடியோ கால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டிங் வேணும்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணாம கூகுள் ப்ரௌசர்லயே நம்ம மீட்டிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம், மீட்டிங்கை கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கூட கான்வர்சேஷன் பண்றப்போ ஆப்போசிட்டா பேசுறவங்க வேகமா பேசலாம், அதனால அவங்க வேர்டிங்ஸ் நம்மளுக்கு புரியாம போகலாம். இதுக்கு கேப்ஷன் சொல்லி ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க பேசுறது நம்மளுக்கு வேர்டிங்ஸ்ல டிஸ்பிளே ஆகும், இங்கிலீஷ்ல தான் டிஸ்பிளே ஆகும். இது வேற எந்த லாங்குவேஜ்லயும் வராது. மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது உங்க ஸ்கிரீன்ல ஒரு PPT பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணதை மீட்டிங்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஷோ பண்ணணும்னா உங்க ஸ்கிரீனை அப்படியே நீங்க ஷோ பண்ண முடியும். அடுத்தது லே அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது மீட்டிங்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஒரே ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சப்போஸ் டு பி யாரு பேசுறாங்களோ அவங்களை இன்னும் நல்லா முன்னால பார்க்கணும்னாலும் அந்த லே அவுட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்ததா செக்யூரிட்டி லெவல் போவோம். ஃபர்ஸ்ட் ஆன்டி அபியூஸ் ஃபீச்சர். மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு எமோஷன்ல நம்மையும் அறியாம வரக்கூடிய பேட் வேர்ட்ஸை ஆட்டோமேட்டிக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வார்த்தைக்கு பதிலாக பீப் சவுண்டு போட்டுரும். இது இங்கிலீஷ்ல மட்டும்தான், வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது. இதை நீங்க செக் பண்ணணும்னு நினைச்சு தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ண அந்த வார்த்தைகளை அது ஃபைண்ட் அவுட் பண்ணலைன்னா ஆன்லைன்லயே எல்லாரும் முன்னாலேயும் நம்ம அசிங்கப்பட வேண்டியது வரும். அதனால இதெல்லாம் யோசிச்சிடாதீங்க. செகண்டா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். நம்ம கரெக்டான பர்சனான்னு பார்க்கறதுக்கு ஒரு கேப்சா கோடு, இல்லைன்னா ஒரு மெயில் வெரிஃபிகேஷன், இல்லைன்னா மொபைல் OTP, இதையெல்லாம் நம்ம சொல்லலாம்.
அடுத்து என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட் அண்ட் அட் ரெஸ்ட். இது ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் தான். நம்ம முதல்லயே எக்ஸ்பிளைன் பண்ண எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனை விட கொஞ்சம் கீழே தான். ஆனால் இதுலையும் யாரும் ஹேக் பண்ண முடியாது. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் செக்யூரா தான் இருக்கும். அடுத்ததா ஒரு யூசருக்கு 15 GB வரைக்கும் கூகுள் டிரைவ்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம ரெக்கார்டிங் பண்றது எல்லாத்தையும் கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கூகுள் மீட்டோட செக்யூரிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லேப்டாப்ல கூகுள் மீட் எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத பத்தி பார்ப்போம். அடுத்ததா மொபைலுக்கு வருவோம். குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கங்க. சர்ச் பார்ல கூகுள் மீட்னு டைப் பண்ணி என்டர் பிரஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்டா டிஸ்பிளே ஆகிற apps.google.com கிளிக் பண்ணிக்கங்க. இல்லைன்னா கீழே இருக்கிற meet.google.com கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ சைட்டுக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு. நீங்கள் மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அது கோடு மாதிரியே தெரியாது, URL மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற கடைசி 10 லெட்டர் தான் கோடு. அந்த கோடை காப்பி பண்ணிட்டோ இல்லை டைப் பண்ணிட்டோ என்டர் மீட்டிங் கோடுங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஜாயினை கிளிக் பண்ணுங்க. இப்போ ரைட் சைடில் ரெடி டு ஜாயின்னு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே ஆஸ்க் டு ஜாயினை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததா மீட்டிங் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, என்னென்ன ஃபியூச்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ மீட்டிங்கை நீங்களே கிரியேட் பண்ணணும்னா ஸ்டார்ட் நியூ மீட்டிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உள்ளே போகும்போது கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாமே அலோவ் பண்ணட்டுமான்னு கேட்கும். அலோவ் கொடுத்துக்குங்க. உங்கள் மெயில் ஐடி ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற ஜிமெயில் அக்கௌண்ட்டையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கங்க. ரைட் சைடில் மீட்டிங் ரெடிக்கு கீழே ஜாயின் நவுன்னு டிஸ்பிளே ஆகுது. கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ URL டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு கீழே இருக்கிற காப்பி ஜாயினிங் இன்ஃபோவை கிளிக் பண்ணிக்கங்க. காப்பி பண்ண இந்த லிங்க் யாரெல்லாம் உங்க மீட்டிங்க்கு தேவையோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் இப்போ வாட்ஸ்அப் வெப்பில் இருக்க, அதனால நான் இங்கேயே சூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுவோம். இதுக்கிடையில கீழே இருக்கிற 2 பட்டனை பாருங்க. ஒன்று மைக்ரோஃபோனு, செகண்டு வீடியோ. இந்த மைக்ரோஃபோனை கிளிக் பண்ணிட்டோம்னா மியூட் ஆயிடும். அதாவது நம்ம பேசுறது ஆப்போசிட் பார்ட்டிக்கு கேட்காது. இந்த வீடியோ பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம வீடியோ ஆஃப் ஆயிரும். ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபேஸு தெரியாது. இப்போ ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, அவங்களுக்கு அட்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது டர்ன் ஆன் கேப்ஷன். இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதா. இதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது வேர்டிங்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பிரசன்ட் நவ். இதுல 3 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. யுவர் என்டையர் ஸ்கிரீன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்டையர் ஸ்கிரீன் அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதுல என்னென்ன பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு விசிபிளா தெரியும். நெக்ஸ்ட் பிரசன்ட் நவுல விண்டோ. இதில் தான் ஆடியோ, வீடியோ, பிபிடி ப்ரெசன்டேஷன் நமக்கு என்ன தேவையோ அதை மீட்டிங்கில் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இதுதான் நம்ம ஒரிஜினல் விண்டோ. இதை ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா மீட்டிங்கில் இருக்கிறவங்க பார்க்குற விண்டோ. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. மூணாவதா க்ரோம் டேப். கூகுள் க்ரோமில் நிறைய சைட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அதில் எந்த டேப்பை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடு பாட்டம்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஃபர்ஸ்டா இருக்கிற சேஞ்ச் லேஅவுட்டை சூஸ் பண்ணிக்கங்க. இதை முதல்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். நமக்கு எந்த பொசிஷனில் வியூவர்ஸ் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த டைப்பில் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சுவிட்ச் கேமரா. இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லையோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரியர் கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பேக் கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து செட்டிங்ஸில் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ, வீடியோ டிஸ்பிளே ஆகும். ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணியிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதுலேயே வீடியோ சென்ட் ரெசல்யூஷன், அதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம வீடியோ எந்த கிளாரிட்டியில் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறத இங்கிருந்தே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிசீவ் ரெசல்யூஷன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாரும் எந்த கிளாரிட்டி வீடியோவில் நமக்கு டிஸ்பிளே ஆகணுங்கிறதையும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைட் டாப்பில் பியூப்பிள்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. எத்தனை பேர் நம்ம மீட்டிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கிறத பார்த்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற சேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. எல்லோருக்கும் சேர்த்து ஒரு காமனான மெசேஜ் அனுப்பணும்னா டைப் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒன்று பார்த்துக்கலாம். நம்ம மீட்டிங்க்கு ஷெட்யூலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். இப்போ ஒரு மீட்டிங்கோட ஷெட்யூல் போடுவோம். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் மீட்னு டைப் பண்ணிவிட்டு சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிங்க. இப்போ சைன் இன்னை கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் சைடில் ஷெட்யூல் எ மீட்டிங் ஃப்ரம் கூகுள் காலண்டரை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கூகுள் காலண்டர் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு டைட்டில் என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ன சப்ஜெக்ட்டுங்கிறத என்ட்ரு பண்ணிக்கங்க. செகண்டாக எந்த டேட் அண்ட் டைமில் வந்து மீட்டிங் நடத்துகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கங்க. என்னென்ன டேஸில், இல்லை ஆல் டேஸ்லையா, இல்லை வீக்லி 1 டேவா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து ஜாயின் வித் கூகுள் மீட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற காப்பி பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து அந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறது. எவ்வளோ நிமிஷத்துக்கு முன்னால் இந்த மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் டைம் மென்ஷன் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். மீட்டிங்கை பற்றி இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. ரைட் சைடில் கஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது கஸ்ட்டை நீங்கள் மீட்டிங்க்கு அலோவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவரோடதை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ மீட்டிங் ஷெட்யூல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஷெட்யூலோட டீட்டெயில்ஸு காலண்டரில் டிஸ்பிளே ஆகுது. எந்த ஷெட்யூலோட லிங்க் வேணுமோ அதை கிளிக் பண்ணி லிங்க்கை காப்பி பண்ணிக்கங்க. இல்லைன்னா மெயில் ஆப்ஷன் இருக்குது, மெயில் அனுப்பிச்சுக்குங்க. இப்போது காப்பி பண்ண லிங்க்கை நான் வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் பேஸ்ட் பண்ணிக்குவேன். இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மொபைலில் யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னும் மொபைலில் எப்படி கூகுள் மீட்டை யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் உடனே சொல்கிறேன். இப்போவே 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம், என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விளக்கும் கொடுக்கும் பொழுது இவ்வளோ நேரம் ஆயிடுது. இதில் கடைசியாக இந்த வீடியோ எடுக்க உதவிய ஒத்துழைத்த நண்பர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.